சிதுபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாளித இட்லி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நெய் இல்லை எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஊற்றிருக்கிறது நெய் தான் ஊற்றிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய், அது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு அது கூட கடுகு, கொஞ்சமாக வந்து துருவி வச்சுருக்கிற இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, அது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் வந்து ஒரு 2 பல் வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காவையும் அது கூட தேங்காய், கொத்தமல்லி இலை அதையும் வந்து அது கூட போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அந்த வதங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னா, அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை என்ன பண்ணலான்னா, இட்லி மாவு கூட போட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம இட்லி சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இட்லி கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வந்து சைட் டிஷ்லாம் வச்சு கொடுக்கும்போது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்ற மறந்துடாமல் கமெண்ட்ஸ்லேயும் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் காமிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் வந்து கலக்கி நம்ம வந்து ஊற்றி வச்சாச்சு. ஊற்றிட்டு எப்பயும் மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். எல்லாமே அது ஒன்று கிடக்கிறது வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பட்டனில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன். பை.